செல்வபுரம் முல்லைத்தீவு என்ற இடத்தில் சிறிதாக விதைக்கப்பட்ட இதற்கு முன்னதாகலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரபிய தேசங்களுக்கு போய் எத்தனையோ பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு இழந்திருக்கிறாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். யாழ்ப்பாணத்துல எல்லாம் வந்துட்டு அம்மாச்சி ஆட்சி உணவகங்கள் மாதிரி 2014ஆம் ஆண்டு முல்லைத்தீவு பகுதியிலே நாங்கள் ஒரு தையல் பேச்சு போய் ஒரு 35 வருஷம். டைம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். மீன் தேவைப்பட்டால் நாங்கள் மீனை கொடுக்க கூடாது, கூண்டிலே கொடுக்க. வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. எனக்கு வந்து நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு களுவாஞ்சூடு எரிவில் கிழக்கு பகுதியில் தான் நிற்கிறோம். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சேனல் ஊடாக வந்து இது வரைக்கும் வீட்டு திட்டங்கள் வந்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வீட்டு திட்டத்தில் வந்துட்டு இலவசமாக வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஜீவ ஊற்று அன்பின் கரங்கள். ஸோ வந்து இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரங்கள் அமைப்பினால இன்னைக்கு மட்டக்களப்பு களுவாஞ்சூடு எரிவில் கிழக்குல வந்து அவங்களோட 4வது கிளையா வந்து இங்க வந்து திறக்கிறாங்க. இவங்களோட தலைமை அலுவலகங்கள் வந்துட்டு முல்லைத்தீவு, அலம்பில், உப்புமாவலி ஆகிய பகுதிகளில் வந்து இருக்குது. 4வதா வந்து கிளையா வந்து இங்க ஓபன் பண்றாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதார மயப்படுத்தல் இருக்கு தானே, அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குற முகமாக தான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் இதனோடாக வந்து இங்கே வந்து பல சேவைகள் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு காணொலியாக வந்து இருக்குது. என்ன சொன்னால் இன்னைக்கு வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் வந்து எங்கேயோ இவ்வளோ கஷ்டமெல்லாம் பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னதாகலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபிய தேசங்களுக்கு போய் எத்தனையோ பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு இழந்திருக்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பெண்களுக்கெல்லாம் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து நிமிர்த்தி கொள்றதற்கு மிக முக்கியமானது ஒரு இடமா வந்து இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரங்கள் அமைப்புகள் வந்து இன்னைக்கு மட்டக்களப்பு களுவாஞ்சூடில் எந்த ஒரு கிளையை வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ இதை வந்து தட்டி விட்டுட்டு போகாம நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நாங்கள் கண்டினியூவா இதுக்குள்ள என்ன விஷயங்கள் இன்னும் உள்ளடங்கி இருக்கு அப்படி சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கரெக்டாக இந்த ஒரு லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் கல்மனட்டோ மட்டக்களப்பு பிரதான பாதை தெரியும், அந்த ரோட்டில் தான் வந்து இது இருக்குது. அதுலேயும் எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் களுவாஞ்சூடி ஒன்றாச்சிமோட பெட்ரோல் செட் இருக்குது. ஸோ அதுக்கும் களுவாஞ்சூடி பிரதேச செயலகத்திற்கும் இடையில தான் வந்து ஒரு பில்டிங் இருக்குது. இதில் தான் வந்து முதல்ல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவங்களோட ஆஃபீஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த இடம், ஸோ அதை அப்படி சொன்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேருந்தே நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வந்து உண்மையில் பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கான தேவைகள் வந்து நிறையவே இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கேண்டீன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு சொன்னால் வந்து யாழ்ப்பாணத்துலலாம் வந்துட்டு அம்மாச்சி ஆட்சி உணவகங்கள் மாதிரி இங்கேயும் வந்து திறக்கப்பட்டிருந்தது. இப்போ இதில் ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ வந்து மற்ற இடங்களும் வந்து காலியாக இருக்குது. அந்த இடத்தையும் வந்து ஃபில்லப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு பெண்கள் வந்து வேலை வாய்ப்புகளை இங்கே உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் நம்ம இடங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் வந்து தெரிகிறதுல தான் பிரச்சனை. நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மழை பெஞ்சதுனால வந்து கொஞ்சம் சேரு மாதிரி இருக்குது. இதே இந்த ஒரு பில்டிங்கில் நான் சொன்ன மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவங்களோட ஆஃபீஸ் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகளுக்கான டியூஷன் சென்டரியாக வந்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக இப்போ வந்து இது வந்து ஜீவ ஊற்று அன்பின் கரங்களோட வாழ்வி நிமித்தம் வந்து தொழிற்பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையமாகவும் அவங்களுடைய பிரதான அலுவலக கிளையாகவும் வந்து இங்கே வந்து இப்போ நிறுவப்பட்டிருக்குது. மட்டக்களப்பு மண்ணிலே தனது அலுவலகத்தை இன்றைய நாளில் திறந்து தையல் பயிற்சி மற்றும் மாறி வேலைகளை இலவசமாக பழக்க இருக்கின்ற ஜீவ ஊற்று அன்பின் திறப்பு விழாவிலே கலந்து கொண்ட யாவரையும் அன்போடு கூட அழைக்கின்றோம். நம்முடைய ஜீவ ஊற்று அன்பின் பெயர் பலகை திறந்து வைப்பு நடைபெறும். ஜீவ ஊற்று அன்பின் பெயர் பலகையை ஜீவ ஊற்று நிறுவனத்தின் தலைவரும் பணிப்பாளருமாகிய ஜோன் தயாலினி அவர்கள் திறந்து வைப்பார். விருந்தினர்கள் அருகில் செல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். தற்போது பெயர் பலகை திறந்து வைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெயர் பலகை திறந்து வைத்து
எமது ஜீவோட்டு அன்பிங்கரன் தலைவர் ஜோன் தயாளி அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் உள்ளே சென்று தையல் பயிற்சி நிலையத்தை நாங்கள் திறக்க இருக்கின்றோம். தையல் பயிற்சி நிலையம் ஊர்வலமாக சேர்ந்து தற்போது திறந்திருப்பார்கள். வியாபாரமாக உற்சாகமாக இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மிஷின்களுமே வந்து இலவசமான முறையில் தையல் பயிற்சி வந்து கொடுக்கறதுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து புது மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்கே தான் வந்து இலவசமான முறையில் கற்பித்து கொடுக்க போகிறாங்க. இதோட சேர்த்து வந்து ஆரி ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க. மேலதிகமான விஷயங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். திருமதி கமல்நாதன் அவர்கள் மங்கள விளக்கேற்றிருப்பார். அதைத் தொடர்ந்து இறை அருள் வேண்டி அவருடைய கரத்தில் இந்த நிகழ்வை இந்த பயிற்சி திட்டத்தையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். செயல்களில் ஈடுபட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்துகிற நம்முடைய மகனோடும் எங்களோட மீடியாஸ் அவர்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். முதலாவது நிகழ்வாக எங்களோட பண்பாட்டுக்கு அமைய நாங்கள் வந்தாரை வரவேற்கும் பண்பாட்டுக்கு இணங்க நாங்கள் இந்த வேளையிலே வரவேற்பு நடனத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக எங்கள் மத்தியிலே வருகை வந்திருக்கக்கூடிய கோட்டைக்கல்லாறு நாட்சதுர சுவிசேஷ சபையினுடைய 2 மாணவிகளை நாங்கள் அன்போடு கூட அழைக்கின்றோம். நடத்தி கொண்டிருக்கும் ஜீவ அன்பின் கரம் தலைவர் மற்றும் அவருடைய குழாம் ஒரு உதவி தேவைப்படுவதற்கு நாங்கள் தேவைப்படுற பொருள்களை விட அவர்கள் உடைக்கக்கூடிய வழியை காட்டணும் என்ற விடயம். மீன் தேவைப்பட்டால் நாங்கள் மீனை கொடுக்கக்கூடாது, தூண்டிலை கொடுக்கணும்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி பல செயற்பாடுகளை இந்த பிரதேசத்திலே எஸ்கிஎம் நிறுவனம் செய்து கொண்டு வந்திருக்கின்றது. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர், தாய்மார்கள் மற்றும் எனக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த பயிற்சி பெற்று பலனடையக்கூடிய அனைவரும் மற்ற அவங்களை சார்ந்தாக்கள் எல்லா பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். மற்ற இந்த மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்ன வாழ்த்துக்கள். அதோடு இந்த ஜீவோட்டு அன்பிங்கரம் அதில் பணிபுரிய தொண்டர்கள் அவங்க ஒரு என்னென்னு சொல்கிறது, அவங்க ஒரு நலனையும் பார்க்காம அவங்களோட டைமை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுப்போம். ஏன்னா டைம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நாங்கள் போனால் எடுக்கலாது. அப்போ அந்த டைமை அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வருமானம் நான் நினைக்கல அவங்களுக்கு கிடைக்குதுண்டு. அப்போ அது பெரிய விஷயம். மற்ற நான் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லணும்னா, நான் பிறந்து வளர்ந்தது தேட்டாத்தீவில். தேட்டாத்தீவு நான் கனடா போய் இப்போ ஒரு 35 வருஷம் அங்கே ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறேன். எந்த பாலிசி என்னன்னு சொன்னால், உழைக்கிறதுல ஒரு பஞ்சத்தை திரும்பி கொடுக்கணுமெண்டு.
கஷ்டப்படுறாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் சொன்ன மாதிரி ஒரு 40 வீடு கட்டியிருக்கிறோம். அதோட நாங்கள் நிறைய படிப்பு சம்மந்தமானதை கொடுக்குறோம். நாங்கள் வேறு வெள்ள நிவாரணம் அது வந்தால் அது கொடுக்குறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்போம். அதோட இந்த ஜீவனண்ணா பற்றி சொல்லுவோம். அவரை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவர் ஒவ்வொரு நாளும் பைக்கில் தான் போகிறார் வேலைக்கு, சைக்கிள்லாம் போகிறார் வேலைக்கு. ஆனால் அவர் எண்ணம் பெருசு. அவர் அந்த ஹெல்ப் பண்ணணுமன்ற அந்த அந்த நினைப்பு பெருசு, அவர் ஹார்ட் பெருசு. அதால் தான் அவ்வளோ நடந்து வந்துருக்கு. அப்போ எப்போ அவர் ஒரு ப்ரொஜெக்ட் செய்தாலும் என்னிட்ட கேட்டால் நான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. அவரோட கைவத்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்த பொறுத்தவரையில் இந்த தையல் பயிற்சியோட மட்டும் நிற்காமல் இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி வேறு செயல்பாடுகள் செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது நீங்கள் பயிற்சி பெறுறாக்கள் இதை ஃப்ரீ என்னது சும்மா அலட்சியமாக இருக்காமல் சரியாக பயன்படுத்தி நீங்கள் அடுத்த நிலைக்கு போகணுன்றது என்ற விருப்பம். நன்றி. கிளிநொச்சி பகுதியில் மணியங்குளம் கிளிநொச்சி பகுதியில் நாங்கள் ஒரு தையல் பயிற்சியை ஆரம்பித்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நாங்கள் என்ன செய்வோம் 3வது பயிற்சி நிலையத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த எங்கே செய்வது என்று தெரியாது நாங்கள் ஓடி திரிந்த போது இது நாங்கள் படித்த இடம், நாங்கள் சிறிதிலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நன்கு தெரிந்த இடம் இது. அதனால் இப்படி ஒரு இடம் இருக்கு என்று நாங்கள் எங்களுடைய சர்ச்சிடம், அதாவது இது திருச்சபையில் நாங்கள் கேட்டபோது அவர்கள் அனைவருமே மனமும் இதை என்ன செய்தார்கள், இந்த பிரேசத்தினுடைய பிள்ளைகள் பயனடைய வேண்டும் ஒரே நோக்கத்தோடு என்ன செய்தார்கள், இலவசமாய் கொடுத்திருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே மீண்டுமாய் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே நீங்கள் செவி கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஜீவஊற்று அன்பின் கரத்தை பற்றி நான் சில வார்த்தைகள் பேச வேண்டும். நீங்கள் பயிற்சி பெற போகிற இந்த நிறுவனத்தின் அடித்தளம் என்ன, அதன் ஆரம்பம் என்ன, அதுடைய நோக்கம் என்ன? அதாவது சொல்லுவார்கள், ஒரு விஷன் இருக்க நிறுவனம் என்று சொன்னால் விஷன் மிஷன் ரெண்டும் சேர்ந்தது தான். ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், ஒரு பணி இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் உள்ளடக்கியது தான் ஜீவஊற்று அன்பின் கரம். ஆகவே இந்த விழாவை சிறப்பிக்க எம்முடன் இணைந்துள்ள அனைத்து விசேட அழைப்பினர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் என்ற முறையிலே என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து என் உரையை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 2014ஆம் ஆண்டு முல்லைத்தீவு பகுதியிலே செல்வபுரம் என்ற ஒரு கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பணி. நல்ல பராமரிப்பும் கிடைத்தால் அது விருட்சமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே செல்வபுரம் முல்லைத்தீவு என்ற இடத்தில் சிறிதாக விதைக்கப்பட்ட இந்த ஜீவஊற்று என்ற விதை இன்றைக்கு விருட்சமாய் இலங்கை முழுவதும் பரவி இருக்கிறது என்றால் அது நல்ல பசறையிடப்பட்டிருக்கிறது, நல்ல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனமானது சும்மா தானாக தோன்றவில்லை, உள்ளத்தில் ஆசைப்பட்டது. அரசாங்கத்தின் பதிவு செய்யப்பட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும், இலங்கை அரசின் சகல டிபார்ட்மெண்ட்டிலும் ஜீவஊற்று அன்பின் கரத்தின் பதிவு இருக்கிறது. அதற்கான கொடுக்க வேண்டும். திருமணம் ஆகாதவர்கள் உங்களுடைய தாய் தந்தையர் அல்லது பாதுகாவலுடைய இலக்கங்களை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அது பல்வேறுபட்ட சிக்கல்களை கொண்டு வரும். நீங்கள் திருமணமாகாதவர்கள் ஒருவேளை நீங்கள் வரும்போது போகும்போது உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு அன்பானவர்கள் சிலர்கள் உங்களை சந்திக்கலாம். நீங்கள் இங்கே நிலையத்துக்கு வருவோம் என்று சொல்லிவிட்டு 5 நாட்களில் ஒரு நாளை நீங்கள் என்ன செய்யலாம், நிலவில் சந்தோஷமாக இருக்க யோசிக்கலாம். இது பலமையாக நடைபெற்று கொண்டிருக்கிற விடயம். ஆகவே அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எல்லாரும், இது எல்லாரும் இல்லை, எல்லாரும் ஒழுக்கம் உடையவர்கள். ஆனால் ஒரு சிலர் செய்கிற தவறுகளால் பிறகு அந்த இலவசமாக கிடைத்த எங்களை என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். பிறகு பயிற்சி நிலையத்தை நாங்கள் என்ன செய்கிறது? ஆகவே மிக மிக இந்த இடத்தில் சொல்ல வேண்டுமா என்று யோசிச்சு இருந்தாலும் சொல்லிக்கொள்வோம். அநேகம் பேர் இருக்கிறபடி நான் சொல்லிக்கிறேன். ஆகவே அதற்கு ஆசிரியர்களும் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார்கள். எங்களுக்கு அட்மின் ஒரு ஆள் இருப்பா, அவள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். யார் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னால் இந்த வளாகத்துக்குள்ளே வந்து அவருடைய அனுமதியோடு சந்திக்க வேண்டும். சரியோ? அதே நேரம் வரும்போதும் போகும்போதும் நீங்கள் உரிய முறையில் உரிய ஆடைகளோடு வந்து சேர வேண்டும். அவர்கள் டீச்சர்மார் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஆகவே அதில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால்
நாங்கள் இதை நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கின்றேன். எங்களுடைய இங்கே இருக்கின்ற எங்களுக்கு பில்டிங் வழங்கின போதவராக இருக்கலாம், மற்றது கூட இருக்கின்ற தலைவி அம்மா, இந்த மெஷின் உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்த அக்கா, எங்கள் நிறுவனம் எல்லாரும் நாங்கள் இதைத்தான் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கமுள்ளவர்கள், ஆனாலும் ஒரு சிலர் 99 பேரில் ஒரு ஆள் விடுற பிள்ளையால் எல்லார பேரும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆகவே மிக மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது, கதிரவன் கலைக்கழகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எத்தனை பேர் தெரியும்? ரைட். ஒரு குறிப்பிட்டவர்கள் தெரியும். நீங்கள் தெரியாவிட்டாலும் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? சில யூடியூப், சில ஃபேஸ்புக்கில் அவருடைய காமெடிகளை பார்த்துருப்பீர்கள் தானே? அந்த வகையிலே கதிரவன் கலைக்கழகத்தினுடைய தலைவர் இன்பராசா ஐயா அவர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கின்றார். மட்டக்களப்பு மண்ணிலே கலையை வளர்க்கின்ற ஒரு நிறுவனமாக இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு கூட அவர்கள் சமூக சேவையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இன்பராசா அண்ணாவை நாங்கள் சிறிது உரையாற்றுமாறு அன்போடு கூட அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். கதிரவன் என்று அழைக்கின்ற போது நகைச்சுவை என்று சொன்னார்கள். அதை இந்த இடத்திலே உங்களுக்கு செய்து காட்ட முடியாது. ஏனென்றால் 10 மணிக்கு நிகழ்வு ஆரம்பிப்பதாக அழைப்பிதழ் பார்த்தேன். சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இந்த நேர முகாமைத்துவம் என்பது இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரங்களுடைய எதிர்கால பிரகாசம் அப்படியே தெரிகிறது. இதற்கு கைகளை கட்டி கொண்டிருக்க கூடாது, கைகளை தட்டி கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயம் அவதானித்தேன். இந்த நிறுவனத்தின் தலைவி அவர்கள் பேசுகின்ற போது நீங்கள் உன்னிப்பாக அவதானித்து இருந்தால் ஒரு தலைமைத்துவம் எவ்வாறு வழிப்படுத்த வேண்டுமோ, எவ்வாறு ஒரு விடயத்தினை சீர்படுத்த வேண்டுமோ அந்த விடயத்தை சிறப்பாக செய்திருந்தார். இதற்கு கைகளை கட்டி கொண்டிருக்க கூடாது. நீங்கள் நான் சொன்ன பிற்பாடு அந்த சொன்ன விடயங்களின் தலைப்புகளை கோர்த்து பார்த்தால் புரியும். முதலாவது நேர முகாமைத்துவம், இரண்டாவது தலைமைத்துவம். இங்கு 2 பிரதான பேச்சுக்கள் இடம்பெற்றது. ஒன்று பிரதேச செயலாளர், இன்னும் ஒன்று தொழிலதிபர். நான் நினைக்கின்றேன் 3 நிமிடங்களை அந்த பேச்சு தாண்டவில்லை. ஆனால் அது நல்லதொரு செய்தியை சொல்லி இருக்கிறது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பக்கத்து வீட்டுக்காரன் வேலிக்கட்டையை தொட்டாலே சண்டை முடிக்கிற மனைவிமார் இருக்கிற இந்த காலத்தில் 40க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டு அவரோடு கூடவே வந்து உட்காருகின்ற ஒரு மனைவி இருக்கின்ற நிகழ்வை இங்கு கண்டேன். சாதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரனின் ஒரு கோழி வீட்டை வந்தாலே மறுநாள் விதானை, அடுத்த நாள் போலீஸ் நிலையம், பின்பு நீதிமன்றம், வழக்கே முடியாமல் இருக்கின்ற காலத்திலே 40க்கும் மேற்பட்ட வீடுகளை அன்பின் கரங்கள் ஊடாக, அதன் அடிப்படை என்னவென்றால் ஒரு தனி மனித முயற்சியானது தூய்மையாக நல்ல சிந்தனையோடு மனிதாபிமானத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டால் அந்த திட்டம் வெற்றி அடையும் என்பது ஜீவ ஊற்று அன்பின் கரங்களுடைய தாவகருடைய அந்த சிந்தனை இங்கு வெளிப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வின் தொடக்கம் ஒரு மணி நேரம் அவதானித்த விடயங்களின் பிரகாரம் உண்மையிலே ஒரு குடும்பத்திற்கு வீடு அமைத்து கொடுப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. சாதாரண விடயம் அல்ல. 100க்கும் மேற்பட்ட வீடுகளை எங்களுடைய மண்ணிலே கட்டி கொடுத்து அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ வழிவகை செய்ததோடு இல்லாமல் 3ஆவதாக ஒரு தையல் பயிற்சி நிலையம் என்ற வகையிலே ஒரு சிறப்பான நிகழ்வு. இங்கு இன்னும் ஒரு விடயம்,
ஒழுக்கம் பற்றி சொன்னார்கள். எங்களுடைய பெண்கள் ஆண்கள் ஒட்டுமொத்தமாக சங்க காலம் தொட்டு இக்காலம் வரைக்கும் அகத்தினை புறத்தினை என்கின்ற சிறந்த நல்ல ஒழுக்கமிக்கவர்கள். அது வெற்றி வாகை சூடும் என்று கேட்டு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குவிட்சனா பரிசுகளை வழங்கி சென்ற ஐயாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து